உனக்கு அமைப்பு இருந்தா அது நடக்கும், இல்லைன்னா நீ உருட்டினாலும். இந்த அமைப்புன்னு சொல்றீங்க சார், இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து இப்ப இந்த கேமராமேனை எடுத்துப்போமே, இவருக்கு அமைப்பு இருக்கிறதுனால தான் இவர் வந்து மீடியால இருக்காரு. அது வந்து அவருக்கான துறைன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இல்லைங்க, இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், அவர் இருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள். அப்ப மீடியாங்கிறது வந்து சந்திரன். அப்ப மீனம்ன்ற ஒரு கட்டம், அது மீன ராசின்னு சொல்றாங்க. மீனத்திலையும் கண்ணிலையும் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் மீடியாவுக்குள்ள வந்துடலாம். சந்திரன் பவரா இருந்தால் மீடியாவுக்குள்ள வந்துடலாம். அப்ப சந்திரன் பவர் அப்படிங்கிறது வந்து மனோ, ரவி, சூரியனுடைய பெயர்கள் சங்கர், சிவா, பாஸ்கர், அப்புறம் தேவி, ராணி, ராம், முத்து, இந்த மாதிரி பேர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி மீடியாக்குள்ள வருவாங்க. கன்னிராசிலையும் மீனராசிலையும் கிரகங்கள் இருக்கும், மீடியாக்குள்ள வருவாங்க. அப்போ அவருடைய ஜாதத்தை கண்டிப்பாக எடுத்து பார்த்தா கன்னிராசிலையும் மீனராசிலையும் கிரகங்கள் இருக்கும், சந்திரன் பவராக இருக்கும். அப்படி இல்லாமல் அவரால் வரவே முடியாது. அப்போ என் ஜாதத்தில் இல்லை, நான் ஏதாச்சும் ஒரு பரிகாரம் செஞ்சு ஏதாச்சும் துறைக்குள்ள வரலாமா, ஜெயிக்கலாமா, முடியாது. அதே மாதிரி வந்துட்டு சில பேர் தற்காலிகமா இருந்துட்டு போயிருவாங்க, அவங்க விதி. நான் சொல்றது, ஒரு ஜாதகத்துல சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையா இருந்தாலும் விளிம்புல இருந்தாலும், சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புல இருந்தாலும், அவங்க எந்த வேலைக்கு போனாலும் உருப்படியை செய்ய மாட்டாங்க, வெளியே வந்துருவாங்க. அவர் இந்த வேலையில் ஏதாச்சும் ஒரு வேலையில் போய் நிரந்தரமா உட்கார்றாருன்னா அது அவருடைய கோச்சாரங்கள் அந்த கிரகங்கள் வந்து அமையுமே தவிர எல்லாமே விதிதானே தவிர இவர் தப்பா முடிவு எடுத்துட்டாரு, இவர் சரியா முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்லி வாழ்க்கையில யாருடைய முடிவும் தப்போ சரியோ இல்லை, எல்லாமே ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணவே முடியாது. நீங்க தப்பாவும் செய்ய முடியாது, ரைட்டாவும் செய்ய முடியாது.